அப்படி தினம் தினம் சாமி கிட்ட என்னதான் வேண்டிக்கிறாய்வ? இல்ல யாருக்கும் தெரியாம யாரையாவது மீட் பண்ண போறாளா? இவ நடவடிக்கைய பார்க்கும்போது இவளுக்குள்ள ஏதோ பெரிய ரகசியம் இருக்குமோ தோணுது. இது என்னோட வீடுமா, நீங்க எல்லாரும் என்னோட சொந்தம். இப்ப யாரு என்ன சொன்னாங்க அர்ஜுன்? யார் பேச்ச கேட்டுக்கிட்டு இப்படி மனசை குழப்பிக்கிட்டு இருக்க நீ? யார் பேச்சும் இல்லம்மா, நீங்களும் அண்ணா ரூம்ல பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேம்மா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் சுப்பிரமணியாய நமஹ. ஓம் சுப்பிரமணியாய நமஹ. ஓம் சுப்பிரமணியாய நமஹ. மங்களம் உண்டாகட்டும் அமிர்தா. இந்த நேரத்துல என்ன கூப்பிட்டதுக்கு என்ன காரணம் அமிர்தா? முருகா, உனக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? நாகமணியை தேடுற என்னோட எல்லா முயற்சிகளும் வீணாயிட்டே இருக்கு. என்னுடைய போராட்டங்கள், என்னுடைய தேடுதல் வேட்டைகள் ஒவ்வொரு நாளும் வீணாகிட்டே போகுது. இதனால என் மனசுக்குள்ள பலவித சந்தேகங்கள் வருது. தயவு செஞ்சு நாகமணி இருக்கிற அந்த இடத்த, அது என் கையில கிடைக்கக்கூடிய விதிமுறைய நீதான்ப்பா எனக்கு சொல்லணும். என்னுடைய நாகமணி தேடுதல் வேட்டையில நீதான்ப்பா எனக்கு உதவி செய்யணும். அமிர்தா, உன்னோட வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு கேள்விக்கு உன்னால பதில் கொடுக்க முடியுமா? கேளு முருகா. மனிதனுக்கு அவனோட மரணத்தை பத்தி, அதாவது அது எப்படி வரும், எப்ப வரும்ன்றத பத்தி முன்னாடியே தெரிஞ்சிருமா அமிர்தா? இல்ல, அது சாத்தியமே கிடையாது. மனுஷன் இருக்கட்டும், இந்த அண்டத்துல இருக்கிற எந்த ஒரு உயிரினத்துக்கும் தன்னுடைய பிறப்பு இறப்பு பத்திலாம் ஏதாவது தெரியுமா அமிர்தா? இல்ல முருகா, அதத்தானே சிருஷ்டி ரகசியம்னு சொல்றோம். ஆமா, இப்ப நீ என்கிட்ட கேக்குற கேள்வியும் அந்த மாதிரி தான் இருக்கு அமிர்தா. இப்ப நீ நாகமணியை தேடிக்கிட்டே இந்த பூலோகத்துக்கு வந்து வாசம் பண்ற. அதனால இப்போ நீ பூலோகத்தோட ஒரு பாகமா மாறி இருக்க. நாகலோகத்தை சேர்ந்த நாகராணியான உனக்கு உங்க லோகத்துக்கு சொந்தமான நாகமணியை கண்டுபிடிக்கிறது உனக்கே கஷ்டம்னா அது உன்னுடைய தோல்வி இல்ல, அது உன்னோட பலவீனமும் கிடையாது. அது இந்த பூலோகத்தோட இயல்பு. இங்க இருக்க எத்தனையோ சிருஷ்டி ரகசிய மர்மங்களை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. நீ இந்த உலகத்தோட சட்டத்திட்டங்களை புரிஞ்சு நடந்துக்கிட்டு உன்னோட தேடுதல் வேட்டையை தொடர்ந்தாகணும் அமிர்தா. இருந்தாலும் என்னுடைய போராட்டத்துல நான் தோத்துடுவேணும்னு எனக்கு பயமா இருக்கு. மனசை போட்டு குழப்பிக்காத அமிர்தா. அந்த பரமசிவனை முழுசா நம்பு. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம அவனை ஆராதனை பண்ணு. உனக்கு நன்மையே நடக்கும்.
ஆமா, இங்க நின்று இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? இவ முன்னாடி யாருமே இல்லையே. யார் கூட தான் பேசிட்டு இருக்கா? என்ன இவ சரியான பைத்தியமா? சாமிக்காக கொண்டு வந்த பூவை எல்லாத்தையும் அப்படியே கீழே போட்டுட்டா. இங்க என்னதான் நடக்குது? ஈசனே காப்பாத்துப்பா, மூவுலகத்தை ஆளும் தேவா, பசி பிணி இல்லாத உலக உருவாக்குப்பா, ஹரனே ஈசா காப்பாத்துப்பா, மூவுலகத்தை. ஏய், யாருடா நீ? உன்னதான் நான் கேக்குறேன். யாரியா நீ? எங்க வீட்டுல உனக்கு என்ன வேலை? அத்தை இப்பதான் வந்தீங்களா? ஆமா, இப்பதான் வந்தேன். ஏமா, கண்ணு தெரியலையா? அது இருக்கட்டும், யார் இந்த ஆளு? அத்தை, கங்கம்மா இப்பெல்லாம் சரியா வேலைக்கு வர்றதில்லைல்ல. வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஆள் தேவைப்பட்டுச்சு. இந்த ஆள் பேரு சித்தையா அத்தை. சித்தாபுரத்துல இருந்து வந்திருக்காராம். வீட்டு வேலைக்கெல்லாம் உதவியா இருக்குமேன்னு நான் தான் இவரை வேலைக்கு வச்சுட்டேன் அத்தை. ஹேமா, நான் இல்லாத நேரத்துல முன்ன பின்ன யோசிக்காம கண்டவங்களை எதுக்காக நீ வேலைக்கு சேர்க்கிற? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம நீயா எப்படி இந்த முடிவு எடுக்கலாம்? பாட்டி, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சித்தையா ரொம்ப நல்லவர், வீட்டு வேலையெல்லாம் சூப்பரா பண்ணுவாரு. போதும் கருணா, நீ கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு சும்மா இரு. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் உனக்கு புரியாது. இல்ல பாட்டி, உங்க பயம் என்னன்னு எனக்கு புரியுது. சித்தையா வீட்டு வேலை செய்யறது மட்டும் இல்ல, எல்லாரு கூடயும் எவ்வளவு அன்பா பழகுறாரு தெரியுமா? கைய பார்த்து சூப்பரா ஜோசியம் வேற சொல்றாரு. டேய் கர்ணா, இந்த மாதிரி போலியா ஜோசியம் சொல்றவங்க இந்த உலகத்துல 1008 பேர் இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஜோசியம் சொல்றானா? பெரிய ஜோசியம். ஐயோ இல்ல பாட்டி, நீங்க ஊர்ல இல்லாதப்ப என்ன நடந்துச்சுன்னு சொன்னா உங்களால நம்பவே முடியாது. அநேகமா நாங்களும் நம்பியிருக்க மாட்டோம் தான். அர்ஜுன் கைய பார்த்து எவ்வளவு சூப்பரா ஜோசியம் சொன்னாரு தெரியுமா இவரு? என்னது? அர்ஜுன் கைய பார்த்தா? கருணா, நீ இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீங்க சும்மா இருங்கம்மா. விஷயம் என்னன்னு அர்ஜுனுக்கே தெரிஞ்சு போச்சாமா. பாட்டிக்கிட்ட சொன்னா என்ன தப்பு? அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்துக்கிட்டு எந்த விஷயத்தை பத்தி பேசுறீங்க? அதை முதல்ல சொல்லுங்க. அதான் பாட்டி, அர்ஜுன் இந்த வீட்டு பிள்ளை கிடையாதுங்கிற விஷயத்த சித்தையா அவன் கைய பார்த்து எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டாரு தெரியுமா? அர்ஜுன் பத்தின எல்லா உண்மைகளையும் ஒரே நிமிஷத்துல எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டாரு தெரியுமா? சித்தையா சாதாரண ஆள் இல்ல பாட்டி, எல்லா விஷயமும் அவருக்கு தெரியுது. ஹேமா, இந்த விஷயத்தை யார்கிட்ட எப்ப தெரியப்படுத்தணுங்கிற அறிவு உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா? ஒரு சில விஷயங்களை சில காரணங்களுக்காக மறைச்சு வைப்போம். கால நேரம் கூடி வரும்போது அதை வெளியே சொல்லணும். நம்ம குடும்பத்து ரகசியத்தை எல்லார் முன்னாடியும் சொல்லி ஏதோ பெருசா சாதனை படிச்ச மாதிரி இல்ல தெனாவிட்டா நிக்கிறான். அங்கதான் இவனோட எண்ணம் சரியில்லைங்கிறத நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஐயோ அத்தை, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படியும் இல்ல இப்படியும் இல்ல. யோ சித்தையா, உன்னோட பேச்சு சாமர்த்தியத்தால இந்த குடும்பத்துல உள்ளவங்களை மயக்கின மாதிரி என்னையும் மயக்கலான்னு தப்பு கணக்கு போடாத. கர்ணா, ஹேமா, 2 பேரும் நல்லா கேட்டுக்கோங்க. எனக்கு என்னமோ இந்த ஆள் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறது சரிப்பட்டு வராதுன்னு தோணுது. இதுக்கு மேல இவன் இங்க இருந்தா நமக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும். ஆமா, நிச்சயமா அப்படி நடக்கும். நாளைய பொழுது விடியறதுக்குள்ள
இந்த ஆள் இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும். இது என்னோட கடைசி முடிவு. என்ன அத்தை நீங்க? இவர் இங்க இருக்கிறதுனால என்ன தப்பு? இருந்துட்டு போட்டுமே. நீங்க தான் இந்த சின்ன விஷயத்தை தேவையில்லாம பெருசாக்குறீங்களோன்னு எனக்கு தோணுது. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது அத்தை. இவர் நமக்கு நம்பிக்கையான ஆளா தான் இருப்பாரு. எதுவும் பேசாத ஹேமா. இந்த வீட்டுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் தான் தேவையில்லைன்னு சொல்லிட்டேன்ல. இவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது. சித்தையா, எங்க பாட்டிக்கு கொஞ்சம் முன்கோபம் அதிகம். நீங்க ஒண்ணும் நினைச்சுக்காதீங்க. அது இப்பதானே அவங்க வெளியில இருந்து வந்திருக்காங்க. அதெல்லாம் எனக்கு புரியும். வீட்டு பெரியவங்க மனசு எப்படி இருக்குன்னு தெரியாதா? நீங்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. பெரியம்மா கிட்ட நானே போய் பேசுறேங்க. பேசி பாருங்க சித்தையா. பேசினா அவங்க கோபம் ஒருவேளை குறையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அமிர்தா, உன்னுடைய மனநிலைமை இப்ப எப்படி இருக்குன்றது எனக்கு நல்லாவே புரியுது அமிர்தா. உன்னுடைய மனக்குழப்பங்கள் கூட எனக்கு நல்லாவே புரியுது. எனக்கு எல்லாமே ரொம்ப நல்லாவே தெரியும் அமிர்தா. இருந்தாலும் என்னால எதுவுமே செய்ய முடியாது. ஏன் சொல்றேன்னா, இங்க நடக்கக்கூடிய எல்லாமே அந்த பரமசிவனோட விருப்பத்துப்படி தான் நடக்குது. அவனோட உத்தரவை மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாது. அவன் மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க கூடிய சக்தி யாருக்கு தான் இருக்கு சொல்லு? நேரம் வரும்போது எல்லா விஷயமும் உனக்கு தானாவே தெரிய வரும் அமிர்தா. எனக்கு எல்லாமே நல்லாவே புரியுது முருகா. ஆனா எல்லாத்தையுமே இழந்துட்டு தனி மரமா என்னால போராட முடியுமா முருகா? அமிர்தா, நீ நினைக்கிற மாதிரி நீ யாரையும் இழக்கல. எல்லாருமே உன்னை சுத்தி தான் இருக்காங்க அமிர்தா. உன் அகக்கண்ணை திறந்து நீ பார்க்கணும், அவ்வளவுதான். எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீ இப்படி பேசுறியே. உனக்கு தெரியாததுன்னு ஏதாவது இருக்கா? முதல்ல நாகமணிய நான் தொலைச்சேன். என் உயிருக்கு உயிரா இருந்த என்னோட சேஷா என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா. எனக்கு வழிகாட்டியா இருந்த என்னோட குரு அவரும் என்னை விட்டு பிரிஞ்சுட்டாரு. எனக்கு உயிர் கொடுத்த என்னோட அப்பாவும் அம்மாவும் என் எதிரிகளோட சூழ்ச்சியில மாட்டி என்னோட கண் முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. இதுக்கு மேல என்ன ஆகணும் முருகா? எல்லாரையும் இழந்துட்டு தனி மரமா நான் நின்னுகிட்டு இருக்கேன். திக்கு தெரியாத ஒரு காட்டுல இருக்கு. நீ யாரெல்லாம் இழந்துட்டேன்னு இப்ப துக்கம் அனுசரிச்சிட்டு இருக்கியோ அவங்க யாரையுமே நீ இழக்கல அமிர்தா. இந்த ஆளு யாரு? எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கா? இவனை பார்க்கும் போதே எனக்கு தேவையில்லாத சந்தேகம்லாம் வருதே. நான் போட்ட திட்டங்கள் எல்லாம் வீணா போயிடுமோன்னு எனக்கு தோணுது. இல்ல இல்ல, இவன் இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. எப்படியாவது இந்த ஆளை இந்த வீட்டை விட்டு துரத்தி ஆகணும். துரத்தியே ஆகணும். பெரியம்மா, பெரியம்மா. ஏய், யாருடா நீ? எதுக்காக இங்க வந்திருக்க? உன் மனசுல எந்த எண்ணத்தோடு வந்திருக்க? அதான் சொன்னேனேம்மா, கொடுக்கற வேலையை செஞ்சுக்கிட்டு வயித்த கழுவுனங்கிற எண்ணத்துல வந்திருக்கேன், அவ்வளவுதான். மத்தபடி எனக்கு வேற என்னங்க எண்ணம் இருக்கும்? வாய மூடுறா. என்னமோ கைய பார்த்து ஜோசியம் சொல்றியாமே.
இத்தனை வருஷங்களா அர்ஜுன பத்தின ரகசியம் யாருக்குமே தெரியாத அளவுக்கு மூடி மறைச்சு வச்சிருந்த. ஆனா நீ இப்போ அதுல மண்ணள்ளி போட்டுட்டியேடா. எல்லாரும் முன்னாடி அந்த ரகசியத்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன உனக்கு? இதுல இருந்து தெரியுது உன் மனசுல வேற ஏதோ எண்ணம் இருக்கு. பெரியம்மா, என் மனசுல எந்த கெட்ட எண்ணமும் இல்லம்மா. கைய பார்த்து ஜோசி சொல்றது பிறந்ததுல இருந்து நான் செய்யற வேலை. இந்த நாக்கு என்னைக்கும் பொய் சொல்லாதுமா. அப்படி சொல்லியிருந்தா என் நாக்கு அழுகி போகட்டும். இப்ப அந்த உண்மையை சொன்னதுனால இந்த வீட்டுல இனிமே நிம்மதி இருக்கும்னு நினைக்கிறியா? இல்ல, நான் உன் பேச்ச நம்ப தயாரா இல்ல. நீ வேணும்னே தான் ஏதோ கெட்ட எண்ணத்தோடு தான் இதையெல்லாம் பண்ணி இருக்க. இத பார், இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. அப்படி சொல்லாதீங்கம்மா. நான் ஏழம்மா. ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு 2 வேளை சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு ஒரு மூலையில கிடக்குறேனே. தயவு செஞ்சு தெரியாம நான் தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. விடுற என் கால விடு. இத பார், இந்த மாதிரி நாடகம் ஆடி என் குடும்பத்துல உள்ளவங்களை வேணா நீ ஏமாத்தி இருக்கலாம். உனக்கு என்ன ஏமாத்த முடியாது. கடைசியா உனக்கு சொல்றேன், மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு உடனே இந்த வீட்டை விட்டு போயிடு. சொல்றது புரியுதா? இல்லன்னா உன்னை எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நல்லா தெரியும். தமயந்தி, இவ்வளவு நேரம் நீ சொன்னதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்கேன்னு என்னையே வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு திமிரா உனக்கு? நீ சொன்னதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ திட்டதையெல்லாம் வாங்கி கட்டிக்கிட்டு சும்மா போக நான் என்ன உன் அடியாளா? நான் என்ன பால் குடிக்கிற குழந்தை நினைச்சியா? நான் ஒரு எண்ணத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். என்னோட எண்ணம் ஈடேற வரைக்கும் இங்க இருந்து நான் போக மாட்டேன். யாராலையும் என்ன இந்த வீட்டை விட்டு துரத்த முடியாது. பாரு, தேவையில்லாம என்ன பகைச்சுக்காத. என்ன பகைச்சுக்கிட்டா என்ன நடக்கணும் உனக்கே தெரியும். ஏய், உன் உருட்டல் மிரட்டலாம் பயப்படுறவன் நான் கிடையாது. உன் ரகசியம் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். கை பார்த்து சொல்ற சாக்குல உன்னை பத்தி எல்லா உண்மையும் நான் சொல்லிட்டா அதோட உன் கதை முடிஞ்சிடும். உன்னை சாகடிக்கிறது எனக்கு ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது. மரியாதையை என் கழுத்துல இருந்து கையை எடுத்துரு. இல்லனா என்ன செய்வ? என்ன செய்ய முடியும் உன்னால? நாளை என்ன எதுவுமே செய்ய முடியாது. இந்த சித்தையா உள்ள போய் இவ்வளவு நேரம் ஆகுது. அத்தை வேற ரொம்ப கோவமா இருக்காங்க. உள்ள என்ன நடக்குதோ தெரியலையே. எதுக்கும் நான் போய் பாத்துடுறேன். அத்தை, அத்தை, பெரியம்மா, என் வயிற்றுல அடிக்காதீங்கம்மா. நீங்க சொல்றத கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்கேன். பாவம் அத்தை, இவரு உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறாருல, சரின்னு சொல்லக்கூடாதா? சரி சரி, விடுற என் கால. ஆனா தேவையில்லாம யார் விஷயத்திலும் தலையிடக்கூடாது. உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. சொல்றது புரியுதா? பாத்தியா சித்தையா, எங்க அத்தையோட மனசு பூ மாதிரி. அவங்க சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா இருந்தா போதும். சரியா?